ஏசியா கப்ல சூப்பர் 4ல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுற ஆட்டம் எப்போன்னு ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த மெகா போட்டியை நீங்க சும்மாவே ஃப்ரீயா எப்படி பார்க்க போறீங்க? நீங்க சோனி பக்கம் போக வேணாம், ஜியோ ஸ்டார் வேணாம், ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் வேணாம். ஆனா நீங்க ஃப்ரீயா நம்ம இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, இந்த ஏசியா கப்ல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறது இது 2வது வாட்டி. ஏன்னா முதல் ஸ்டேஜ்ல, அதாவது குரூப் ஸ்டேஜ்ல நம்ம டீம் இந்தியா நம்ம பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ சூப்பர் 4ல ஒரு மகா போட்டி நடக்க போகுது. 7:30 மணிக்கு டாஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் சரியா 8 மணிக்கு ஆட்டம் ஆரம்பிச்சிடும். இனிமே கொஞ்ச நேரத்தில் அந்த மகா போட்டி ஆரம்பமாக போகுது. சல்மான் அலி ஆகாவும் நம்ம சூரியகுமார் யாதவும் டாஸுக்காக வருவாங்க. ஹேண்ட்ஷேக் எல்லாம் இந்த வாட்டி இருக்காது, ஏன்னா முதல்லயே சொல்லிட்டாங்க. ஆனா இதை ஃப்ரீயா எப்படி பார்க்கறது, அந்த வழியை நான் உங்களுக்கு மெதுவா புரிய வைக்கிறேன். எந்தெந்த சேனல்ல எந்தெந்த ஓடிடியில் இந்த மேட்சை பார்க்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. விஷயம் என்னன்னா, சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கோட சேனல்கள்ல தான் இந்த மகா போட்டி வரப்போகுது. சோனி 1ல இங்கிலீஷ்ல லைவ் கமெண்ட்ரி கேட்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல மேட்ச் பார்க்குற ஆர்வம் இருந்தா சோனி 3ல நீங்க ஹிந்தி கமெண்ட்ரியை என்ஜாய் பண்ணலாம். சோனி 4ல தெலுங்கு மற்றும் தமிழ்லையும் கமெண்ட்ரி இருக்க போகுது. இது தவிர சோனி 5லையும் இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி இருக்கும். அப்போ நீங்க பலவிதமான சேனல்கள்ல பலவிதமான மொழிகள்ல நம்ம இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கமெண்ட்ரியை முழுசா கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ஓடிடி விஷயம்னு வந்தா நீங்க ஹாட் ஸ்டார் பக்கம் போக வேணாம். நீங்க சோனி லிவோட பிளான் எடுக்கணும். அவங்களோட ஒரு பேசிக் பிளான் இருக்கு பாருங்க, அதுல நீங்க மேட்ச் பார்க்கலாம். சரி, இப்போ ஃப்ரீ விஷயத்துக்கு வருவோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்லயோ ஜியோ ஹாட் ஸ்டார்லயோ எல்லாம் ஒன்றும் வராது. ஆனா உங்களுக்கு தூர்தர்ஷன் ஸ்போர்ட்ஸ்ல இந்த போட்டி ஃப்ரீயா காட்டப்படும். நம்ம இந்தியாவோட மேட்சுகளை ஃபேன்ஸ் எல்லாம் தூர்தர்ஷன்ல சும்மாவே ஃப்ரீயா பார்க்கலாம். ஆமாங்க, தூர்தர்ஷனுக்கு போங்க, நீங்க ஃப்ரீயா மேட்சுகளை பாருங்க. அப்போ இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட மகா போட்டியை நீங்க காசு கொடுத்து பார்க்கணும்னு நினைச்சா சோனி நெட்வொர்க்ல பார்க்கலாம். ஆனா நீங்க ஜியோ ஹாட் ஸ்டார்லயோ இல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயோ மேட்ச் பார்க்கலாம்னு நினைச்சா அங்க உங்களுக்கு அந்த போட்டியோட டெலிகாஸ்ட் தெரியாது, லைவ் மேட்ச் தெரியாது. சோனியோட பலவிதமான சேனல்கள்ல இந்த மேட்சுகள் வரும். சோனி லிவ்ல லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும். ஆனா தூர்தர்ஷன்ல நீங்க நம்ம இந்தியாவோட மேட்சை ஃப்ரீயா லைவ் பார்க்கலாம். அப்போ முதல்ல குரூப் ஸ்டேஜ்ல நம்ம டீம் இந்தியாவுக்கு வெற்றி கிடைச்சது. இப்போ பார்க்கணும் சூப்பர் 4ல என்ன நடக்குதுன்னு. ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நடக்குதா, இல்ல ஒரு பெரிய அதிசயம் நடக்குதான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.